அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ஒரு வாரமாக நாம பத்திரிகைகளிலும் செய்திகளிலையும் நாம பார்த்து வருகின்றோம். உத்தரகாண்ட் என்ற அந்த மாநிலத்தில் கடுமையான மழை வெள்ளம் ஏற்பட்டதனுடைய விளைவு அந்த மாநிலமே தலைகீழாக புரண்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மாநிலத்தில் புனித யாத்திரை மேற்கொண்ட பக்தர்கள் அங்கே உள்ள பல பகுதிகளில் மாட்டிக்கொண்டதையும் ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களை காப்பாற்றுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் மீட்டெடுக்கப்படக்கூடிய சம்பவங்களையும், இன்னும் பலர் இறந்து போய் அவர்களுடைய உடல்களை மீட்கக்கூடிய சூழல்கள் என்று கடந்த ஒரு வாரமா மிக பரபரப்பான செய்திகளாக இந்த உத்தரகாண்ட் செய்தி தான் முதல் பக்க செய்தியாகவும் தலைப்புச் செய்தியாகவும் வெளியிடப்படுவதை நாம பார்த்து வருகின்றோம். இப்படி மக்களுடைய உயிர் போய்க் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், சோகமான ஒரு காலகட்டத்தில் அங்கு நடக்கக்கூடிய பல அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் படம் எடுத்து காட்டுகின்றார்கள். என்ன அட்டூழியம்? பட்டினியின் மூலமாகவே 200 பேருக்கு மேலே அங்கே செத்து மடிந்திருக்கின்றார்கள். ஒருவேளை உணவு கிடைக்க மாட்டேன்றது, சாப்பிட உணவு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு புரோட்டா 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் 200 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த குளிரின் காரணமாக பலர் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சொற்று 1000 ரூபாய்க்கு விற்கிறான். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்! சாப்பாட்டுக்கு வக்கில்லாமல் மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை உணவை அவன் சாப்பிடுவதற்கு 500 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்றால், மனிதாபிமானம் என்றால் என்ன? அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இருக்கின்றதா? அப்படின்னா கிலோ எவ்வளவு, அது எந்த கடையில் கிடைக்கும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மனிதாபிமானத்தை சாகடிக்கக்கூடிய நிகழ்வுகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கின்றோம். ஆனா போன ஆட்கள்லாம் யாரு? இறைவனை வழிபடுகின்றோம் என்று சொல்லி யாத்திரை சென்றவர்கள். அப்படி யாத்திரை சென்றவரிடத்துல கடவுளை வணங்கி வழிபடுவதாக வந்து சொல்லிக் கொண்டு வந்திருந்த இடத்துல இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னும் ஒரு பக்கம் ஒருபடி தாண்டி போய் பிணங்கள் செத்து கிடக்கின்றது, செத்து மிதங்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு நிலை. அந்த பணத்தை தாண்டி கொண்டு ஒவ்வொருவரும் வருகின்றார்கள். அப்படி வரும் பொழுது அந்த பிணங்கள்ல உள்ள நகைகளை கொள்ளையடிக்கக்கூடிய காலகட்டத்தையும் பார்க்கிறோம், காட்சியும் சொல்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இருக்க இடம் இல்லாம அகதி முகாம்கள் போன்று ஒவ்வொரு ஏரியாக்களையும் அகதி முகாம்களாக மாற்றி பெண்கள் தங்கி இருக்கின்றார்களே, அப்படி தங்கி இருக்கக்கூடிய பெண்கள்ல 3 பேரை நேற்று கற்பழித்ததாக தகவல் போடுகின்றார்கள். அப்ப பார்க்கிறோம் மனிதாபிமானம்னா என்ன என்பதை பற்றி இவர்களுக்கு ஒரு கடுகளவு கூட ஃபாலோ பண்ண முடியாத அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால் அடிப்படையிலேயே கோளாறு இருக்கின்றது. என்ன கோளாறு? இது போன்ற செயல்களை ஒருவர் செய்வதாக இருந்தால், அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளை வணங்கி வழிபடுறதுன்றது தனி, இப்படிப்பட்ட மனிதாபிமான செயல்களை செய்வது தனி. இதுக்கு அதுக்கும் சந்த சம்பந்தம் கிடையாது. இது ஒரு தனி சேனல், இது ஒரு தனி சேனல் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது? இப்படி மனிதநேய பணியை ஒருவன் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் இறைவனுடைய கட்டளையாகவே பிறப்பிக்கக்கூடியதை நாம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கட்டளையை இறை நம்பிக்கையில் ஒரு அம்சமாக இஸ்லாம் போதித்திருக்கின்றது. இந்த வேறுபாடு தெரியாதனால தான், இதை ஒழுங்காக அவன் விளங்கிக் கொள்ளாதனுடைய விளைவுதான் என்ன செய்கின்றார்கள்? மனிதாபிமான வேலைகள்ன்றது மனிதாபிமான, அதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? கடவுள்ன்றவர் அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, மனிதாபிமான சேவைகள் என்பது ஒரு பக்கம், அதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் கடவுளுக்கும் மனிதாபிமான செயல்பாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது? இறை நம்பிக்கையில இது ஒரு அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதுல இருக்கிறதுலே ஆக கடைசியான கிளை என்ன? பாதையில தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது ஈமானுடைய ஒரு கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில
இறையச்சவாதிகள் என்றால் யார், உண்மையாளர்கள் என்றால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், உங்களுடைய முகங்களை கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ திருப்புறது நன்மை கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, முதல்ல எடுத்தோடனே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மறுமையை நம்புவது, வேதங்களை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் பட்டியல் போடுறான். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்னஸ் ஸபீலி வஸ்ஸாயிலீன் வஃபிர் ரிகாப், உங்களுடைய செல்வங்களை மனமு வந்து நீங்கள் வணங்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், யாசிப்பவர்களுக்கும், ஏழைகளுக்கும், அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் நீங்கள் உங்களுடைய செல்வங்களை மனமு வந்து வழங்குவதும், அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகா, தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத்தை கொடுப்பதும், இதெல்லாம் தான் நன்மையான விஷயம். உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள்தான் உண்மையை சொல்லக்கூடியவர்கள், இவர்கள்தான் இறையச்சவாதிகள். யாரு? இறைவனை நம்புறது மட்டும் பத்தாது, மறுமையை நம்புறது மட்டும் பத்தாது, வேதங்களை நம்பினா மட்டும் போதாது, நபிமார்களை நம்புறேன்னு மட்டும் சொன்னா மட்டும் போதாது, மாறா என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய செல்வங்களை மனமோந்து நீங்கள் வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு கூடு, உறவினருக்கு கூடு, யாசிப்பவருக்கு கூடு, வழிபோக்கருக்கு கூடு, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு கூடு, தொழுகையை நிலைநாட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஜகாத்தையும் நீ வழங்க வேண்டும். இப்படி வறுமையான காலகட்டங்களில் யார் இந்த மாதிரியான செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மை பேசக்கூடியவர்கள், அவர்கள்தான் இறையச்சவாதிகள். எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பாத்தீங்களா? இஸ்லாம் வந்து எப்படி சொல்லி காட்டுகின்றது என்றால், இறைவனுடைய கட்டளை எப்படி இருக்கின்றது என்றால், நீ இறையச்சவாதியா இல்லையா, நீ உண்மை சொல்லக்கூடியவனா இல்லையா என்பதனுடைய அடிப்படை ஆதாரமே என்ன? நீ அடுத்தவனுக்கு கொடுக்கறியா இல்லையா? இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், ஏன்பா நான் வந்து கடுமையான குளிர்ல ஆடை கேட்டு வந்தேனே, எனக்கு ஆடை கொடுக்கலையடா நீனு அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா? அப்ப அடியான் கேட்பான் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் உனக்கே குளிரா, உனக்கு எப்படி குளிர் அடிச்சிச்சு என்று கேட்கும் பொழுது, ஒரு ஏழை வந்தானே சுற்று இல்லாம செத்தானா, அவன்கிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வித்தியா அப்படின்னு நல்லா கேட்டானா என்ன பதில் சொல்லுவ? சாப்பாடு இல்லாம வந்தேனப்பா நானு, எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா? தாகத்தோடு வந்தேனே, எனக்கு நீ குடிக்க தண்ணி கொடுத்தியா? இந்த அல்லாஹ் விசாரிப்பான். யா அல்லாஹ் உனக்கு தாகமா, உனக்கு பசியா என்று அல்லாஹ்விடத்தில் அடியான் கேட்கும் பொழுது, என்னுடைய அடியான் ஒருத்தன் வந்தானே, அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தா எனக்கு நீ உணவு கொடுத்திருப்ப, அவனுக்கு நீ உடை கொடுத்திருந்தா எனக்கு நீ உடை கொடுத்திருப்ப என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்ப இந்த மாதிரியான செயல்களை செய்வது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒன்று என்று இஸ்லாம் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒருவன் சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா இடையில ஒரு மிகப்பெரிய கணவாய் ஒன்று இருக்கு. கணவானா என்ன? போகக்கூடிய இடத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளம், அதை தாண்டினாதான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும். ஃபலக்தஹமல் அக்பா வமா அத்ராகமல் அக்பா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்ரபா யதீமன் லா மக்ரபா அவ் மிஸ்கீனன் லா மத்ரபா ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? அவர்கள் கணவாயை கடக்கவில்லை. கணவானா என்னன்னு தெரியுமா? அடிமைகளை விடுதலை செய்வதும், கடுமையான பட்டினியில உழண்டு கொண்டிருக்கின்றார்களே அத்தகைய ஏழைகளுக்கு உணவளிப்பதும், அனாதைகளை ஆதரிப்பதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஈமான் கொண்டு நல்லறங்களை போதித்து நல்லபடியா உறவினர்களோடு ஒன்றி வாழ்வது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப இஸ்லாம் எப்படிப்பட்ட அடிப்படையை சொல்லி காட்டுது பாத்தீங்களா? இந்த அடிப்படையை ஒருத்தவன் நம்புனானா இப்படி ஒரு புரோட்டா 500 ரூபாய்க்கு விற்பானா? இந்த அடிப்படையை நம்புனானா மினரல் வாட்டர் ஒரு பாட்டில் 1000 ரூபாய்க்கு விற்பானா? இந்த அடிப்படையை ஒருத்தவன் நம்புனானா ஒரு சொட்டு 2000 ரூபாய்க்கு வித்து ஏமாத்துவானா? செத்து கிடக்கக்கூடிய பணத்துல இருந்து இவன் வந்து பொணந்தினி கழுகுகள் வந்து பணத்தை தின்னுதுன்னு போடுறான்.
நாய்கள் வந்து அந்த பணத்தை தின்னுதுன்னு போடுறான். இந்த நாய்களும் இந்த பணந்தின்னி கழுகுகளும் அவரிடத்தில் உள்ள அந்த நகைகளையும் அவரிடத்தில் உள்ள கற்பையும் சூறையாடுகின்றதே பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட புலந்தினி கழுகளா நீங்க மாறிடாதீங்க. உங்களுடைய உள்ளத்துல ஈமான் நுழைகிறதோட இதுவும் சேர்ந்து நுழைந்திருக்க வேண்டும். அதனாலதான் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுது என்றால், இருக்கிறது புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இஸ்லாம் வந்து 5 தூண்கள்ல நிறுவப்பட்டிருக்கு. அந்த 5 தூண்ல ஒரு தூண் என்ன? ஜகாத்து. ஜகாத்துன்றது யாரு? இறைவனுக்கு கொடுக்கிறதா? உண்டியல்ல போய் போடுறதா? பள்ளிவாசல்ல உண்டியலே கிடையாது, போடுறதுக்கு ஒண்ணு இருக்காது. அப்ப யார்கிட்ட கொடுப்பீங்க? ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கிறதற்காகவே இஸ்லாம் வந்து 5 தூண்கள்ல ஒரு தூணாக நிறுவி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து பழமொழி வச்சிருக்கிறாங்க. என்ன பழமொழி? எரியிற வீட்டுல புடுங்கின வரைக்கும் லாபம். சொல்லக்கூடிய பழமொழியை கூட பாருங்க. எந்த அளவுக்கு எரியுதோ, தீப்பிடிச்சு எரிஞ்சா தண்ணியை ஊத்தி அனடான்னு சொல்லி கத்து கொடுத்திருந்தா இவங்களுக்கு மனிதாபிமானம் ஓரளவாவது இருந்திருக்கும். ஆனால் எப்படி சொல்லக்கூடிய பழமொழியை கூட எப்படி சொல்லுகின்றார்கள்? எரியிற வீட்டுல புடுங்கின வரைக்கும் லாபம், எந்த அளவுக்கு புடுங்க முடியுமோ அந்த அளவுக்கு புடுங்கு என்று சொல்லி தரக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அப்போ வந்து அடிப்படையிலேயே கோளாறு இருக்கின்றது. இறைவனை நம்ப வேண்டிய விதத்துல அவர்கள் தவறிழைக்கின்றார்கள். அதனாலதான் இது போன்ற மனிதாபிமானமற்ற செயல்கள் வந்து தலை தூக்குவதை நாம பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்படிலாம் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் கடவுளுக்கு வந்து ஒரு பார்ட்டை கொண்டு போய் கொடுத்தா கடவுள் வந்து சாந்தி ஆயிடுவாரு, கடவுள் கூலாயிருவாரு, கடவுளை சரி பண்ணிடலாம்னு அப்படி நம்புறாங்க. அப்படி நம்புவதும் இப்படி இவர்களை கொள்ளையடிப்பதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தில் இந்த விளையாட்டு இருக்கா? இவன் அடிக்கக்கூடிய கொள்ளையில கடவுளுக்கு கமிஷன் கொடுத்து கடவுளை ஏமாத்த முடியுமா? நாம ஹராமான வழியில சம்பாதிப்போமே, ஆனால் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல சொல்லி காட்டுகின்றது. இப்படி கடவுளை கமிஷன் கொடுத்து கரெக்ட் பண்ண வேலையெல்லாம் இங்க இல்ல. அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல இங்க அனுமதி கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி நீ சம்பாதிக்கவே கூடாது. எது தூய்மையான பொருள் அதிலிருந்துதான் நீ தான தர்மம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் இப்படி அழகான வழிகாட்டுதலை காட்டுது. இப்படி ஈமானோடு இத்தகைய மனிதநேய பணிகளை பின்னி பிணைந்து இஸ்லாம் சொல்றதுனால தான் 30 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் கூடுறாங்க ஹஜ்ஜில. பாக்குறோமா இல்லையா? இந்த மாதிரியான மக்கள் கூடுற இடத்துல இல்ல செய்யணும், விலையை ஏத்தி வச்சு கொள்ளையடிக்கிறதான பார்த்திருக்கிறோம். ஆனா அங்கே மட்டும் விலை குறையுது. இப்படி ஆட்கள் கூட வந்தா விலை ரேட்டை ஏத்தி வச்சு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அங்கே நிலைமை என்ன? ஆட்கள் கூட வர்றதுனால ரேட்டு குறையுது. அப்ப சரியான முறையில் இறையச்சம் போதிக்கப்பட்டா சரியா போகுதா? எந்த அளவுக்கு? அளவு நிறுவையில மோசடி செய்யறத பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. இந்த மாதிரி அளவு நிறுவையில மோசடி செய்பவருக்கு கேடுதான். அவர்கள் வாங்கும் போது அளந்து நிறைய வாங்குறான், கொடுக்கும் பொழுது ரொம்ப குறைச்சு கொடுக்கிறான். யௌம யக்கூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அன்றைய தினம் அவர்கள் மறுமை நாள் அல்லாஹ் முன்னாடி நிக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் நினைக்க வேணாமா? எப்படி அளந்து நிறுந்து கொடுக்கறத பத்தி இஸ்லாம் பேசுது, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்படி பேசிக்கிட்டு வரும் பொழுது இப்படி வந்து அளவு நிறுவையில மோசடி செய்யப்பா, நீ அல்லாஹ் முன்னாடி நிக்க வேணாமா? மத்த ஆள் என்ன நினைப்பான்னா, அந்த தெராசுக்கு அடியில புளி வைக்கிறதும் காந்தம் வைக்கிறதும் இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைப்பான். ஆனா இங்க என்ன நிலைமை? நீ இப்படி மோசடி பண்ணா படைச்ச ரப்பு முன்னாடி நீ நிக்கணும்டா, அதை பத்தி நீ அஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புனா, அப்ப எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனை பயப்படுவாங்களா இல்லையா? இப்படி அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்றது. அப்படி இறைவனை சரியான முறையில நம்பி மறுமையில வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.